மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள முத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் மகேந்திரன் மனைவி லலிதா. இவர் இன்று காலை சிதம்பரத்தை அடுத்த அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு பல் மருத்துவக் கல்லூரிக்கு வந்துள்ளார். அங்கே பல் செட்டை மாற்றிவிட்டு நிரந்தரமாக பல் வைப்பதற்காக அனுமதிக்கப்பட்டார். அப்பொழுது அவருக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. ஆனால் சில மணி நேரங்களில் லலிதா திடீரென உயிரிழந்து விட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் மீது குற்றம் சாட்டினர். அவர்களுக்கு ஆதரவாக கடலூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் செல்வ மகேஷ் மற்றும் நிர்வாகிகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தனர். பின்னர் போலீசார் அவர்களை மருத்துவக் கல்லூரி அதிகாரிகளிடம் அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது லலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த விளக்கத்தில் திருப்தி அடையாத அவரது மகள் பிரசன்னா இந்த சம்பவம் குறித்து அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மருத்துவர்களின் அலட்சியத்தால் இறந்ததாக குற்றம் சாட்டிய அவரது மகள் பிரசன்னா, அதனால் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என கூறினார். இந்நிலையில் லலிதாவின் மகள் பிரசன்னா அளித்த புகாரின் பேரில் அண்ணாமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து போலீசார் நாளை விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் லலிதாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய உள்ளனர். இந்த சம்பவம் குறித்து செய்தியாளரிடம் கூறி லலிதாவின் மகள்கள் பல் மருத்துவக் கல்லூரியில் தாயாருக்கு ஊசி போட்டு பல் சிகிச்சை செய்துள்ளனர். அப்பொழுது உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. அடுத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஆனால் அங்கு அவர் உயிரிழந்து விட்டார். பல் மருத்துவக் கல்லூரியில் எப்படி சிகிச்சை அளித்தார்கள் என்கின்ற முழு வீடியோ விவரங்களை தர வேண்டும். நாங்கள் கொடுத்த பணத்திற்கு அவர்கள் ரசீது தரவில்லை. அது குறித்தும் விசாரிக்க வேண்டும். இந்த மருத்துவமனை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களது தாய்க்கு என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். இந்த மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லாததால் வேறு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் என கூறினர். பாமக மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் கூறுகையில், இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல அடிப்படை வசதிகள் இல்லை. இங்கு வரும் நோயாளிகள் அடிக்கடி இறந்து விடுகின்றனர். இந்த மருத்துவமனைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்து உரிய வசதிகளையும் கட்டமைப்புகளையும் ஏற்படுத்த வேண்டும். இவர் உயிரிழந்தவர் எதற்காக இறந்தார் என்பதை கண்டுபிடித்து பாதிக்கப்பட்ட அவரது குடும்பத்திற்கு உரிய நீதி வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்டது குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என கூறினார். போன வாரம் வந்து 1.5 லட்சம் ரூபாய் காசு நீங்க கொடுக்கணும். ஏன்னா டெல்லியில இருக்கு. டெல்லியிலேக்கு நாங்க ஹேண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ரெடி கேஷ் எங்களால பண்ண முடியாது. நீங்க ஆன்லைன்ல பே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இத்தனைக்கும் நாங்க கையில ரெடி கேஷ் கொண்டு வந்திருந்தோம். இல்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நீங்க நேர்ல வாங்கிட்டு எங்களுக்கு ரெசிப்ட் கொடுங்க, நாங்க வாங்கிட்டு போறோம் அப்படின்னு சொன்னோம். இல்ல எங்களுக்கு டெல்லியில இருக்கிறதுனால எங்களுக்கு ரெடி கேஷ்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்குலாம் எங்களால முடியாது, இங்க இருந்து போய் கொடுக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒன்னு பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இல்லைன்னா யூபிஐ ஆப் யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னாங்க. சரி, அதுக்கு ரெசிப்ட் கொடுங்கன்னு கேட்டதுக்கும் ரெசிப்ட் கொடுக்கல. அப்படியே இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் அவங்க பண்ணுங்கன்னு சொல்லி இருந்திருக்கும். ஆனா அது வந்து டாக்டரோட பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு பேங்க் டு பேங்க் பாதி அமௌண்ட்டும் யூபிஐ ஆப்ல பாதி அமௌண்ட்டும் போட்டாச்சு. நேத்தில இருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி மெடிசின் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இதை போயிட்டு மெடிக்கல்ல வாங்கிக்கோங்க, முதல் நாள் வந்துட்டு இந்த மாத்திரையை போட்டு ரெடி ஆயிக்கோங்க, அடுத்த நாள் வாங்க, ரொம்பலாம் ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் இருக்காது, மரப்பூசி போடுவோம், போட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு, அது ஒன்றும் ரொம்ப பெரிய வேலை இல்லை, 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம், மயக்கம் கூட இருக்காது, அவங்களே கூட வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொன்னதை நம்பி நாங்க யாரும் வரல. சரின்னு அவங்க பாட்டியை வச்சுட்டு போறோம்னா சரி போங்கன்னு நாங்க விட்டுட்டோம். இங்க வந்துட்டு அவங்க சொன்னதை பார்த்து எந்த ஒரு ப்ராசஸ்மே அவங்க ஸ்டார்ட் பண்ணல. அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க வந்துட்டு மரப்பூசி போட்டோம், ஒரு எம்எல்ஏ இருந்து போட ஆரம்பிக்கும் போது அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, பல்லு வலிக்குதுங்கிறாங்க, ரொம்ப மயக்கமா இருக்குன்னு சொல்லவும் இவங்க ப்ராசஸ் நிறுத்திட்டோம்னு சொல்றாங்க. ப்ராசஸ் நிறுத்திட்டு அங்க டென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்க வந்து பார்க்கவும் இங்க முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்க போய் கேட்கறோம், எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் அங்க இல்லையா, சரியா எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம நீங்க ஏன் அதை ஸ்டார்ட் பண்ணீங்கும் போது, எப்போதுமே நாங்க அதெல்லாம் வச்சுக்க மாட்டோம் எக்யூப்மெண்ட்ஸ், இது சாதாரண ஸ்க்ரூ போடுறது தான், இதுக்கெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்ல அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு என்ன டவுட்னா, இப்ப அவங்க வந்திருக்கிறது ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க ட்ரைனிங் வந்த ஸ்டாஃபை போட்டாங்களா அப்படிங்கறதும் வந்துட்டு எங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இன்னொன்னு, அந்த பேமெண்ட் வந்துட்டு கவர்மெண்டோட சேராது, இது பேசிக் சேலரி, நாங்க எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெசிப்ட் வேணும்னு கேட்டிருக்கோம். அந்த ரெசிப்ட் வேணும். யார் போய் அங்க போயிட்டு பேஷண்ட் அட்டென்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் பேஷண்ட்டை பார்த்தாங்க, ஒன்னு அந்த சிசிடிவியோ இல்ல அதுல உள்ள லாக் என்ட்ரியோ எங்களுக்கு வேணும். என் பேர் ஐஸ்வர்யா. இப்போ இறந்து போனாங்கல்ல எங்கள் அம்மா தான், அவங்க லலிதா அவங்க பேர். நாங்கள் வந்து 1.5 இயர்ஸாக இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்க சொன்னது என்னென்னா, அவ்வளோ நம்பிக்கை கொடுத்தாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ நம்பிக்கை கொடுத்தாங்க, நம்பி தானே இங்கே வந்தோம். இப்போ என்னென்னா ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு பிபியே கிடையாது, அவங்க செக் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களா, அனஸ்தீஷியாலாம் செக் பண்ணி தானே உள்ளே விட்டோன்றாங்க. அப்புறம் எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? இது என்ன எக்யூப்மெண்ட் இல்லாமல் எப்படி இவங்க அதெல்லாம் பண்ணலாம்? நம்பவே முடியல எங்கள் அம்மா இல்லைன்றது.
எங்களை மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. அந்த டாக்டர் மேலே தப்பு இருந்தால் அந்த டாக்டரோட சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணுங்கள். அவங்க தான் 1.5 இயர்ஸாக அவங்க தான் வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு. ஆனால் இப்போ வந்து அவங்க இந்த இடத்துல இல்லை, அவங்க இங்கே இருக்கணும் தானே, அவங்க தானே இது வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வந்ததுலேருந்து நாங்கள் அவங்கள பார்க்கவே இல்லை. அந்த நேரத்தில் இருந்தவங்க அவங்க இறந்ததுன்னு தெரிஞ்சுன்னு எப்படி கிளம்பலாம்? அது தப்பு இல்லை. முத்தூர் கிராமத்தை சார்ந்த லலிதா என்ற பெண், 42 வயது மதிக்கத்தக்க பெண், பல்லு வலின்னு பல்லு எடுத்துகிட்டு பல்லு கட்டுறதுக்காக 1 வருஷமாக இங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஓபி மருத்துவமனை, ராஜமுத்தையா மருத்துவமனையில், ஒரு அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. மறக்கிற ஊசி போட்டோம், இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னே புரியல. இந்த ராஜமுத்தையா மருத்துவமனையை பொறுத்தளவில் இது ரொம்ப டெய்லி 2 பேர் ராங் ட்ரீட்மெண்ட்டில் இறந்துக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு முறையில் நாங்களும் ஆர்ப்பாட்டம் வாயிலாகவும் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மருத்துவமனைக்கு வந்து ஒன்றும் யாரும் உயிரை காக்கிறதுக்கு வரல, உயிரை குடிக்கிற மருத்துவமனையாக மாறிட்டுருக்கு. இதில் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த மருத்துவமனையை முதல்ல தரம் உயர்த்தணும். இங்கே சரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது எதுக்கும். இந்த மருத்துவமனைக்கு உரிய நிதி ஒதுக்கி இன்னும் இந்த மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையாக பெரிய அளவில் மாற்றணும். ஏன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த மருத்துவமனையை 2-3 மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த ஓபிக்கு தான் வராங்க. அந்தாண்ட மயிலாடுதுறை மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், இந்த 3 மாவட்டங்களை சேர்ந்தவங்களும் அதிகமாக இந்த ஓபி மருத்துவமனையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த மருத்துவமனை தரமற்றதாக இருக்குது. பாத்ரூம் வசதி சரியில்லை, இங்கே ட்ரீட்மெண்ட் சரியில்லை, இங்கே போதிய டாக்டர்கள் முதல்ல இல்லை.